for coming here. இது வந்து என்னோடய செகண்ட் ஃபிலிம். இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருந்தேன். இந்த ஒரு ஃபீச்சர் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஸ்கிரிப்ட் தான் எழுதி முடிச்சுட்டு என்னோடய முதல் படம் ப்ரொடியூசர் சிவி குமார் சார்கிட்ட போய் இந்த ஸ்கிரிப்ட் தான் ஃபஸ்ட்டு காட்டினேன். அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன சொன்னார்னா, இதுக்கு நான் வந்து 1.5 கோடிக்குள்ளே தான் படம் பண்ணணுன்னு இருக்கேன், இது கண்டிப்பாக அதில் பண்ண முடியாது அப்படின்னாரு. ஸோ அதுக்குள்ளே பண்ணுறமா ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள், ஏன்னா நல்லாயிருக்கு ஸ்கிரிப்ட், நீங்கள் ரைட்டிங்லாம் நல்லா இருக்குனாரு. அப்புறம் அதுக்கப்புறம் 2-3 ப்ரொடியூசர்லாம் போய் பார்த்தேன் இந்த ஸ்கிரிப்ட் வச்சுட்டு. ஸோ எல்லாருமே எதாவது சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க டைரெக்ஷனு, ஸோ இவ்வளோ பட்ஜெட் கிடைக்காது உங்களுக்கு, அதனால் வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் தூக்கி ஓரமாக வச்சுட்டு சரி நம்ம 2வது படமாக பண்ணுவோம், ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த பட்ஜெட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் பீட்சா பண்ணது. ஸோ பீட்சா முடிஞ்ச உடனே ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்துச்சு ஒரு ஃபார்மில், கொஞ்சம் ரீஒர்க் பண்ணேன் ஸ்கிரிப்டில். பட் ஆனால் பீட்சா முடிஞ்சோன்னா ஒரு பவுன் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி இருந்துச்சு பீட்சாவுக்கு முன்னாடியே. ஸோ வந்து அப்புறம் கதிரேசன் சார் வந்து பீட்சா ப்ரமோஷன் டேட்டில் வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணோம். அப்புறம் சொல்லியிருந்தார், நீங்கள் முடிஞ்சோன்னா சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ பீட்சா முடிஞ்சோன்னா இந்த மாதிரி படம் பண்ணலான்னு சொன்னோன்னா இந்த ஸ்கிரிப்ட் தான் நான் வந்து கொடுத்தேன். நான் ஜென்ரலாக சொன்னேன், ஏன்னா நான் ரொம்ப பேடாக தான் சொல்லுவேன், ஸோ கதை சொல்லும் போது ரொம்ப அது தப்பாக தான் இருக்கும், நான் அது யாருக்கும் புரியாது. ஸோ வந்து நான் சொன்னேன் அவர்கிட்ட, இல்லை சார் நீங்கள் படிச்சிருங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் அதை சொல்லுங்கன்னாரு. சொன்னதுக்கப்புறமேட்டு அவருக்கு சரி நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை வாங்கிட்டு போனார். அப்புறம் ஒரு 2 நாளில் படிச்சுட்டு வந்து சொன்னார், ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பண்ணலாம் அந்த படத்தை அப்படின்னு சொன்னார். ஸோ ஜிகர் தண்டாவோட ஸ்கிரிப்ட் வந்து பேசிக்கலி ஏன்னா ரொம்ப ரசித்து எழுதின ஒரு ஸ்கிரிப்டு. அது ஒரு கேங்ஸ்டர் படம் தான். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு கேங்ஸ்டர் படம்லாம் பார்க்குறதுக்கு அதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் எல்லாருக்குமே பிடிக்கும் கேங்ஸ்டர் படம் பார்க்குறதுக்கு. ஸோ நாயகனாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், அந்த கேங்ஸ்டர்ஸ் லைஃப் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, அது அதில் ஒரு ஃபேண்டசி இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி ஒரு எழுதின ஸ்டோரி. பட் தான் இதில் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது, அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இது ரொம்ப ரெஸ்ட் பண்ணது. ஸோ முன்னணும் மதுரையில் எடுக்கணும் தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து எந்த ஊருக்கு வேணால் அடாப்ட் பண்ணலாம், சென்னையில் எடுக்கலாம், திருச்சியில் எடுக்கலாம், எங்கே வேணால் எடுக்கலாம். பட் ஆனால் மதுரை நான் படித்த ஊருன்றனால எனக்கு அங்கே அந்த ஊரில் எடுக்கணுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய கேன்வாஸ். பீட்சா வந்து சும்மா ஒரு வீடுக்குள்ளே ஒரு பங்களாக்குள்ளே தான் மேஜராக ஷூட் பண்ணோம், கம்மியான கேரக்டர்ஸ். அதனால் அது வந்து ஃபஸ்ட்டு படம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இது வந்து அதோட எனக்கு பெரிய சேலஞ்ச். ஏன்னா நிறையா கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பேர், சித்தார்த் சார், லக்ஷ்மி மேனன், அப்புறம் அம்பிகா மேடம் நடிச்சிருக்காங்க, சங்கீனமுருகன் சார் நடிச்சிருக்காங்க, அப்புறம் நாசர் சார், டெல்லி கணேஷ் சார், நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று வந்து ஒரு ஃப்ரேமில், அதாவது ஒரு சீன்ஸில் வந்து ஒரு 6-7 பேர் எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் நிறையா க்ரௌடு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஷூட்டும் வந்து பீட்சா கம்பேர் பண்ணும்போது அதிகம். ஸோ மதுரையில் எடுக்கிறோம். ஸோ மதுரையில் லொக்கேஷன்ஸு, பெர்மிஷன் அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஷூட். பட் ஆனால் வந்து அது ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி மதுரையில் போய் நாங்கள் ஒரு 3 மாதம் இருந்தோம். ஸோ லொக்கேஷன் பார்க்கறதுலேருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, நன்றி சொல்ல வேண்டியவர்கள். அங்கேருந்து லொக்கேஷன் மேனேஜர்ஸ், அப்புறமேட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அப்புறம் அங்கே ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எங்கள் ஃபேமிலி சைட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லொக்கேஷன் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அப்புறம் சித்தார்த் சார் வந்து பீட்சா பார்த்துட்டு, பீட்சா படம் ரிலீஸ் ஆகி 2 நாள்லேயே வந்து அந்த படத்தை பற்றி ட்வீட்லாம் பண்ணியிருந்தார், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபோனில் பேசினோம். ஸோ இந்த படம் ஒரு கதிரேசன் சார் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு நான் சொன்னேன், இல்லை ஒரு சித்தார்த் சார் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னா அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போய் சொன்னோடனே அவர் கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு ஹீரோவுக்கு மட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது. வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்ட், நிறையா மற்ற கேரக்டர்ஸ்க்கும், சின்ன கேரக்டர்ஸ்க்கும் ஸ்கோப் இருக்க மாதிரி ஒரு நிறைய விஷயம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து தான் நடிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணார் ஸ்கிரிப்ட். அது கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன். இப்போ வந்து இதில் சிம்ஹா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கருணா பண்ணியிருக்காரு, அப்புறம் அது போக வந்து நிறைய பேர் புது நியூ ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணதுக்கு வந்து சித்தார்த்தோட கோஆப்ரேஷன் நம்ம காரணம். அதுப்போ வந்து நிறையா வந்து ஷூட்டிங்கில் நிறைய டார்ச்சர்லாம் பண்ணோம். கண்டினியூஸாக வந்து 24 மணி நேரம்லாம் ஷூட் பண்ணோம், ஒரு தூங்கவே விடாமல் அப்படியே போச்சு. ஆனால் அது எல்லாத்துலேயுமே அவங்களோட கோஆப்ரேஷன், எல்லா ஆக்டர்ஸுமே சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு மை ஆக்டர்ஸ். அண்ட் அவங்க லக்ஷ்மி மேனன் அதே மாதிரி தான். லக்ஷ்மி மேனன் வந்து அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் படங்கள்லாம் வரும்போது அவங்க 11th 10th தான் படிக்கிறாங்கலாம் சொன்னாங்க. நான் அப்போ நம்பலை. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தா நம்பினேன். ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஃபோனில் டெம்பிள் ரன்லாம் விளாண்டுருப்பாங்க. அப்புறம் சீன் சொன்னோன்னா, ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தோன்னே லைட்டாக டவுட் இருந்துச்சு, எப்படி, ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம், எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பட் ஆனால் வந்து வெரி குட் ஆக்ட். ஐ மீன் ஆக்டிங்கில் வந்து ஷீ இஸ் வெரி வெரி குட். ஏன்னா ஏன்னா அவங்க 11th தான் அப்படின்றப்போ அந்த மெச்சூரிட்டி லெவலில் வந்து அந்த சீன்ஸை வந்து ஈஸியாக புரிஞ்சுட்டு
வாட் எவர் வி நீட் அண்ட் ஷி வில் டெலிவர் இட் ஆன் தி கோ. ஸோ ரெண்டு பேருமே ஐ மீன் சித்தார்த் சார் அண்ட் லக்ஷ்மி மேனன் காம்பினேஷனில் வர சீன்ஸ் எல்லாமே சில கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது போக வந்து அடுத்த வர கேஸ்டிங்கில் வந்து இவர் சிம்மா கருண். ஸோ இந்த படத்தில் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணது வந்து பாபியாக தான், சிம்மாவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கேரக்டர் இவர் தான் பண்ண போகிறோம். இந்த கேரக்டருக்கு நாங்கள் ஆக்சுவலி நிறைய ஆப்ஷன்ஸ் நிறையா பேசியிருக்கோம், நிறைய பேரை பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தது. லாஸ்ட்டாக வந்து சரி இவர் சிம்மா வச்சு பண்ணலாம் அப்படி, பாபினே கூப்பிட்றேன், பாபி வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுக்கப்புறம் சரி கெட்டப் மாற்றணும், இது பண்ணணும், நிறையா தாடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் இதாகும்னு சொல்லி நிறையா மதுரையில் போய் இருக்க வச்சோம். அப்புறமேட்டு எங்கள் டீம் டைரக்ஷன் டீம்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் இவனை வந்து பார்த்துக்கோங்க, இப்படி பண்ணணும், இவன் வந்து உடம்பு கொஞ்சம் இது பண்ணணும், கொஞ்சம் டார்க் ஸ்கின் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கரெக்டாக வந்து போய் வெயிலெல்லாம் உட்காரலாம் வச்சோம். ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, கடைசியில் அவன் பெயிண்ட் தான் அடித்தோம். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். அப்புறம் கருணா. ஸோ கருணா வந்து எப்படின்னா, கருணா வந்து செட்டில் இருந்தாருனாலே வந்து டென்ஷன்லாம் நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு செகண்டில் வந்து ஒரு கூலாயிரும். அவர் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் என்டையர் டீம் இதுவே இருந்துச்சு. இதுபோல் இந்த படத்தில் புது ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. மதுரையிலேருந்து சில பேர் ஆடிஷன் பண்ணி எடுத்தோம். ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக பேசப்படும். அண்ட் தென் இதுதான் இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட் தான். கண்டிப்பாக வந்து என்ன தான் டெக்னிக்கல் விஷயங்கள் இருந்தாலும் அட்லாஸ்ட் ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை நிப்பாட்ட போகுது. ஸோ அது கண்டிப்பாக வந்து இங்கே படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்குமே வந்து அது எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் பண்ணதாக இருக்கட்டும், அதுவாக இல்லாமல் எல்லாருக்குமே அது புதுசாக இருக்கும். அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் திங் டெக்னிக்கல் டீம். ஸோ இதோட சினிமாட்டோகிராஃபர் வந்து கேமிக் வந்து அதான் ஹிந்தியில் ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படத்தோட ஒரு வாட்டி நடுவில் மீட் பண்ணேன். அப்புறம் இந்த படத்துக்கு பண்ணணும்னா அவர் கேட்டப்போ இமீடியட்லி கேம். அவர் வந்து இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா வந்து நான் வந்து மதுரை சார்ந்த படங்கள் நம்ம முன்னாடி நிறையா பார்த்துருக்கோம். இது வந்து வேறு மாதிரி ஒரு விஷுவல் ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. வேறு மாதிரி ஒன்று பண்ணணும், அது எப்படி பண்ணணும்லாம் தெரியல. அது அவர்கிட்ட சொன்னேன், ஸ்கிரிப்ட் படிச்சேன்னா. பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் அண்ட் டீசர். கண்டிப்பாக படத்தில் வந்து நிறையா சீன்ஸ் வந்து விஷுவலி அது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு கேமிக். அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ். ஸோ அவர் இப்போ ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார் மியூசிக் இதை பற்றி. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் சொன்னால் போதும், அதுக்கு அதை தவிர்த்து அவர்கிட்ட நான் எதுவுமே மற்றபடி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தார், இந்த 2 months ஆஸ்திரேலியாவில் இருந்தார். ஸோ எல்லாமே ஆன்லைனில் எதாவது பண்ணிவிட்டு ட்ராக் அனுப்புவார், கேட்டுட்டு திரும்ப நான் இது நல்லாயிருக்கு இது மாதிரிலாம்னு சொன்னால் அவர் இமீடியட்டாக பண்ணுவாங்க. பட் ஓவராலாக அதான் அது ஒரு மியூசிக்கல் அப்படின்னு தான் முன்னாடியே சொன்னேன். ஸ்கிரிப்ட் முடிச்சோடனே வந்து ஒரு மியூசிக்கல் கேங்ஸ்டர்ஸ் ஒன்று போட போகிறேன் அந்த கேப்ஷன்லாம். ஸோ நிறைய மியூசிக் ஸ்கோப் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக பூந்து விளாண்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இந்த ஸ்கிரிப்டை அந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு வந்துருக்கு மியூசிக் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அண்ட் தென் இதில் சவுண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். விஷ்ணு அண்ட் சங்கர் அவங்க நீ வரல. சவுண்ட் டிசைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபிலிம். அதை பிளான் பண்ணி தான் சீன்ஸ் நிறையா வேறு ஷூட் பண்ணும்போதே அதை அந்த எலமெண்ட்லாம் வச்சோம். சவுண்டு வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் எடிட்டர். இப்போ நம்ம பார்த்த இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர் நிறைய பேர் டீசர் அப்லோட் பண்ணி நிறையா யூடியூப்பில் ரொம்ப நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. இப்போ ட்ரெய்லரும் நல்லா இதாக வந்துட்டுருக்கு. இதோட ரெண்டோட பேசிக் ஐடியாவுமே விவேக்கோடது தான். அந்த டீசரோட கட்டும் ட்ரெய்லரோட கட்ஸும் விவேக்கோட கான்செப்ட் அண்ட் ஐடியாஸ் தான். ஸோ அதுபோக படமும் வந்து இஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் தென் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே லைக் சன் மாஸ்டர் பில்லா ஜெகன் இருக்கட்டும், அப்புறம் கொரியோகிராஃபர் பாபா பாஸ்கர், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் பாலகோபி, அப்புறம் அவரோட டீம் மிஸ்டர் மோகன், மிஸ்டர் விஸ்வா, ப்ரொஃபஸர் ஜெயக்குமார். அதுபோல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னோடய டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அசோக், ஹரி, பிரபு, நிர்மல், புருஷோத், பாலா, செந்தில், பிரியா அண்ட் கிருத்திகா. ஸோ அண்ட் தென் கோலி அண்ட் சந்தோஷ். அப்புறம் இவங்க எல்லாம் கண்டிப்பாக அந்த டீம் இல்லைனா என்னால் படம் பண்ணியிருக்க முடியாது. லாட் ஆஃப் சேலஞ்சஸ், ஆன் ஸ்பாட் சேலஞ்சஸ், அது எல்லாமே வந்து அவங்களால தான் டேக்கிள் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் டு மை டிரெக்ஷன் டீம். அண்ட் தென் ஐ ஷுட் ஆல்சோ மென்ஷன் அபவுட் மை விவேக்ஸ் அசோசியேட் எடிட்டர் ஷஃபிக், அவரோட ஒர்க் இருக்குது. அண்ட் தென் தேங்க்ஸ் டு நிக்கில் சார் ஃபார் ப்ரொமோட்டிங் த ஃபில்ம். ஒரு பீட்சாலேருந்து இஸ் லாட் ஆஃப் சப்போர்ட் ஃபார் மீ. ஹோப்ஃபுல்லி இந்த ஃபில்ம் வந்து சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் அ கேங்ஸ்டர் மூவி வித் அ டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் சாங்ஸ் மியூசிக்கலாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ணும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பீட்சா வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட்னால தான் பீட்சான்ற படமே வெளியே தெரிஞ்சிச்சு. அது ப்ரமோஷன் காசு போட்டு ப்ரமோஷன் பண்ணதை விட நீங்களாக எழுதுனது தான் வந்து படத்தை ஒரு இடத்துக்கு ரீச் பண்ண வச்சிச்சு. ஸோ அதுதான் ஆடியன்ஸ் கொண்டு போச்சு. அந்த படம் ஹிட் ஆனது மெயின் காரணமே நீங்கள் சப்போர்ட் பண்ணது தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தும் சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.